சார் வணக்கம். வணக்கம் மேம். ரொம்ப பேசி பேசி டயர்ட் ஆயிட்டீங்களா? போன வீடியோவில் நான் ஸ்டாப்பாக 25 நிமிஷம் பேசியிருக்கீங்க. அது என்னதான் பேசியிருக்கீங்கன்னே தெரியல எனக்கு. இன்னைக்கு பேசாம வீடியோ எடுக்கிறீங்களா? ஆமாம், வேற என்ன பண்ணுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் மேம். நிறைய பேர் நாங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தோம், என்னன்ட்டு தெரியுமா? ஸ்கேலப் பண்ணிட்டு எங்களோட வீடியோவில் பாருங்க, 6 மாசம் இல்லை 1 இயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 1 இயருக்கு முன்னாடி ஸ்கேலப் பண்ணி சொல்லியாச்சு. ஸ்கேலப் பண்ணி அந்த வீடியோவில் நீங்கள் சொல்லிட்டீங்க ஸ்கேலப் ஃபேமஸ் ஆக்கிட்டீங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி இன்னைக்கும் கேட்குறாங்க ஸ்கேலப்ல கூட. ஆமா, அது நீங்க தானே ஃபேமஸ் பண்ணீங்க. ஸ்கேலப் நான் ஸ்டாப்பா கத்திட்டு இருந்தீங்க. ஸ்கேலப் முடிஞ்சு போச்சு, இப்போ திருப்பி ஸ்கேலப்ல நிக்கறாங்க. தட் மீன்ஸ் எங்களோட கம்யூனிகேஷன் 6 months 1 year பேக் வருது. நாங்க என்னைக்கோ ட்ரெண்ட் பண்றோம். அப்ப நீங்க பின்னாடி இருக்கீங்க, அப்கிரேட் ஆயிட்டு இருக்கீங்க, நாங்க அங்கே இருக்கோம் சொல்றீங்க. நாங்க சொல்றோம், நாங்க கஸ்டமர்ஸ் வந்து ஸ்கேலப் பண்ணிட்டு இப்போ வராங்க. ஐயோ நாங்க எல்லாம் வித்தாச்சு அது ஸ்கேலப். சோ ஸ்கேலப் ட்ரெண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் நிறைய டிசைன்ஸ் வேணா பாருங்க. இப்போ ஏதாவது புதுசா டிசைன் ஏதாவது லான்ச் பண்ணிருக்கீங்களா? நான் இந்த நெக் இப்போ நான் சொல்றேன் பாருங்களா. இந்த நெக் இப்போ ட்ரெண்ட். ஓகேவா? இன்னைக்கு டேட் வேணா எழுதி வச்சுக்கோங்க. அத நீங்களே ட்ரெண்ட் பண்ணி விட்டுடுறீங்க. இன்னைக்கு 11 ன்னு நினைக்கிறேன். 11 ஜூன். 11 ஜூன் ஓகேங்க. இன்னைக்கு சொல்றேன் பாரு, இந்த நெக் ட்ரெண்ட். இருங்க ஒரு வாட்டி பார்க்கலாம் எந்த நெக்ன்ட்டு. இந்த மாதிரி நெக் காலர் நெக் அனுவோம் இது. சரியா? காலர் கொடுத்து வித் பேட்ச். இந்த நெக் வந்து அப்போ இனிமே இந்த நெக் ஃபேமஸ் பண்றீங்க. ஸ்கேலப்லயே இருக்கீங்க, ஸ்கேலப் இருக்கணும். சரி சரி, இது வந்து இப்போ ட்ரெண்ட். ஓகேவா? ஓகே, நாங்களும் கொஞ்சம் அப்டேட் ஆறோம். நாங்க சொல்லிட்டோம், நீங்க அதுக்கு அப்புறம் உங்க இஷ்டம். சோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் எல்லாம் நீங்க கொஞ்சம் ஃபேன் ஆஃப் பண்ணா எனக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிளிங்க் ஆகுது வீடியோ. ஓகே, நாங்க ஆஃப் பண்ணிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சோ நாங்க இந்த வீடியோல என்ன சொல்லிக்கிறதுன்னா, சோ எங்ககிட்ட என்னென்ன ரேஞ்சில இன்னைக்கு என்ன பண்றீங்க தெரியுங்களா? எந்த பேட்டர்ன்ல நெக் டிஃபரெண்டா கொண்டு வந்திருக்கீங்களோ அது மட்டும் காமிங்க போதும் இந்த வீடியோ ஃபுல்லா. ஐயோ, நெக் டிஃபரெண்ட் காட்டினா அந்த நெக்னு வந்துருவீங்க லாஸ்ட்ல. அதிலே நாங்க ப்ரொடக்ஷன் அவ்வளவும் பண்ண முடியாது மேடம். காமனா இந்த வீடியோ என்ன அப்படின்னா, எங்ககிட்ட என்ன பிரைஸ்ல என்ன ஐட்டம் கிடைக்கும், எந்த மாதிரி மெட்டீரியல், எந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்ஸ் இப்போ ஸ்டாக் இருக்குன்னு நாங்க சொல்றோம். சரி, ஓகே. அப்கமிங்ல என்னென்ன வருது அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. இப்ப சொல்லியாச்சா என்னன்ட்டு இந்த குர்த்தி இருக்கு, இந்த மாதிரி மாடல் ஃபேமஸ் ஆக போகுது. சோ அந்த மாதிரி வரும்போது எடுத்துருங்க. ஓகே, எடுத்துருங்க மேடம். பர்ச்சேஸ் பண்ணிடுங்க, சேல் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். ஓல்ட் ஆவாதுங்க, நியூ ஆவங்க, அப்கிரேட் ஆயிட்டே இருங்கன்னு சொல்றீங்க. போன வீடியோல நாங்க சொன்னோம் லோன்னு கத்துறீங்க அப்படினீங்க. லோ கத்து என்னாச்சு தெரியுமா? காலி ஆயிடுச்சா? எல்லாமே இதா 1 2 3 4 5 6 7 8 9 10. என்ன 2000 பீசஸ் காலி ஆயிடுச்சு? நம்ம 12 செட் தான் இருக்குது. இப்போ 12 செட் மட்டும் இருக்குது. இன்னும் கேட்னே இருக்காங்க. குரூப்ல அப்டேட் பண்ண முடியல. ஏன் அப்டேட் பண்ண முடியலன்னா இவ்ளோ தான் இருக்கு என்கிட்ட. இங்க காட்டுங்க மேடம், இங்க காட்டுங்க, இவ்ளோ தான் இருக்கு. என்ன ஏதோ பல்காரல கூட காமிக்கலாம். 12 செட் வச்சிட்டு காமிங்க இல்லீங்களா? எல்லாமே ப்ரொடக்ஷன்ல இருக்குது. 160k ரேஞ்சில அவாசாவோட குர்தீஸ். நீங்க லோனா அந்த மாதிரி தான் இருக்கும் குவாலிட்டி. சோ அது குவாலிட்டி வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நீங்க கேட்டிங்கன்றனால தான் நாங்க எடுத்து வந்து கொடுத்தோம். சோ நெக்ஸ்ட் அதோட ரேஞ்சில இருக்கு 180 ரூபீஸ்ல வரும். 180 ரூபீஸ். ஓகே, இதெல்லாம் கொஞ்சோண்டு நம்ம ட்ரஸ்ட் வைக்கலாம். ஏன்னா இதுல என்ன சொல்ல நீட்டா வச்சிருக்கீங்களே ஷாப். இன்னைக்கு போன வீடியோல பார்த்தா சொல்லக்கூடாது, கச்சா முச்சான்னு இருந்தது. இன்னைக்கு சொல்றேன், மாப்பிள்ள வர்றாரு, பொண்ணு பாக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு தான் வர்றோம். நீங்க திடீர்னு வந்தா நாங்க நைட்டில தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி எப்படி இருக்குதோ அப்படியே காட்டுங்க. என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் காலையில வந்த உடனே நாங்க மேக்கப்பே பண்ணல, எதுவுமே கிளீன் பண்ணல, ஒண்ணும் இல்ல. நீங்க அன்னைக்கு அப்படியே எடுத்துட்டீங்க, அதனால வந்து அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு மேக்கப் சரி, இனிமே நான் இன்ஃபார்ம் பண்றேன் எப்ப வரேன்ட்டு. அதனால மேக்கப் பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? நீங்க இப்போ யாராவது பொண்ணு பார்க்க போறாங்கன்னா இல்ல மாப்பிள்ளை பார்க்க போறாங்கன்னா ஒரு இன்ஃபார்ம் கிடைச்சா எப்படி ரெடியா இருக்கும், அந்த மாதிரி இப்போ கடை ரெடியா இருக்குது நீங்க வர்றீங்க. அதனால சரிங்களா? ஸோ இது 180 ரூபீஸ்ல 42 லென்த் வித் பேக்கெட்ஸ். ஓகே, லோ பட்ஜெட்ல வந்து 40 லென்த் வரும் இல்லைங்களா? நிறைய பேர் கேக்குறாங்க லோ பட்ஜெட்லயே நெக் பேட்டர்ன்ஸ் கொடுங்க. ஸோ மேம் நான் உங்களுக்கு சொல்லி கேட்டுங்களா, நெக் பேட்டர்ன் போகும்போது எதானா கொஞ்சம் காஸ்ட் கூடும். ஓகேவா? அது புரிஞ்சுக்கணும். இல்ல நான் 165லேயே வேணும் அப்படின்னா அது டைலர் தைக்கிறவன் வந்து என்ன சொல்லுவான் தெரியுமா, எக்ஸ்ட்ரா சார்ஜ் கொடுக்குற பைசாக்கு வந்து இதுதான் வரும், இதுக்கு மேல போச்சுன்னா எனக்கு டைம் எடுக்கும், அதுக்கும் சார்ஜ் எடுக்கும். ஸோ இன்னொன்னு விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனை இருக்கு தெரியுமா? என்ன பிரச்சனை?
இந்த வார் பிரச்சனையா? அதனால என்ன ஆச்சுன்னா இந்த துணி மேல ரேட் அப் ஆயிடுச்சு, அதனால கொஞ்சம் கூடும், 5 ரூபாய் 10 ரூபாய் கூடும். அதுக்காக ஓடி போயிடாதுங்க. ஐயோ ஐயோ கம்மியானா கம்மி பண்ணுவீங்க தானே? இது எப்படி இருக்கு தெரியுமா காமெடி? கம்மியானா கம்மி தான். இப்ப எப்படி பர்ச்சேஸ் பண்றோம் மேனுஃபேக்சர்? சோ இது இருக்கு இல்லீங்களா, இதோட மெட்டீரியல் லாட் பண்டல். சரி விட்டா நீங்க பேசிட்டே இருப்பீங்க, ஐட்டம் காமிங்க. போன வீடியோல 5 நிமிஷம் 20 நிமிஷம் பேசிருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு 180 ரேஞ்ச் காட்டு. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் குர்தீஸ். இந்த மேல மேடம், இது மேல எப்படி ஏறுது? மேல ஏறிட்டா பரவாயில்ல, ஜம்ப் பண்ணுங்க. ஜம்ப் பண்ணுமா? அது வேற புடிச்சிக்கிச்சு மேடம். ஏற போட்டுல இத பாருங்க, இதெல்லாம் ஸ்கேலப் பண்ற ஷார்ட் குர்தீஸ். ஸ்கேலப் வாயில இருந்து போக மாட்டேன்னு நீ நினைக்கிறேன். போக மாட்டேங்குது. காலையிலேயே ஒரு கஸ்டமர் தான் ஸ்கேலப் இருக்கா அப்படின்ட்டு, இருக்குது சார் ராசில்க்ல இருக்குது அப்படின்னு. சார் ரோலா வேணும் அப்படின்னாங்க. ஸோ லோலியும் இருக்கு சார் அப்படின்றோம். இந்த பாருங்களேன், இது வந்து ஷார்ட் குர்தீஸ். ஷார்ட் காட்டன் இல்லைங்களா? காட்டன்ல ஷார்ட் குர்தீஸ். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. ஒரு சாம்பிள் மட்டும் தான் காட்டினிருக்கேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஓகே, லோ பட்ஜெட்ல வந்து பிரீமியம் குவாலிட்டி காட்டன். இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரேஞ்ச் டிஃபர் ஆகும். இன்னொன்னு, அந்த முன்னாடி இந்த ஃபுல் ஸ்லீவ்ஸ், இந்த ஃப்ரில் என்ன சொல்றது, இந்த அம்பரலா டைப், பின்னாடி டாசல் வெச்சது, இதெல்லாம் ப்ரொடக்ஷன்ல இருக்குது. ஓகே, அதெல்லாம் வரும். ஒசூர்ல ஷார்ட் குர்தீஸ் 215 ரேஞ்ச்ல இருக்கு. ஒசூர்ல எப்போ சார் ஷாப் ஓபன் ஆகும்? மேடம் அது சீக்ரெட் சொல்லாதுங்க மேடம். சொல்லக்கூடாதா? அதெல்லாம் வந்து நாங்க ஓப்பனிங் அன்னைக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் கொடுங்க எங்களுக்கு. 100% கொடுங்க. நீ கஸ்டமர்ஸ், எங்களோட கஸ்டமர் சொல்லிக்கிறேன் நான். கஸ்டமர் நிறைய பேர் இருக்கீங்க, என்னோட ஜெனியூன் கஸ்டமர் சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய பேர் தமிழ்நாடு பீப்புள்ஸ் வந்து பெங்களூர் வரது கஷ்டப்படுறீங்க. ஸோ 2 hours எங்க டிராவல் ஜர்னி இருக்குது. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன்? சென்னையில வைங்க அப்படின்னாங்க. சென்னையில வைக்க முடியாது, எனக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் இஷ்யூஸ் இருக்கு. அதனால நெக்ஸ்ட் அப்கமிங் மோஸ்ட்லி ஆகஸ்ட் எண்ட் இல்ல செப்டம்பருக்குள்ள உங்களுக்கு ஒசூர்க்குள்ள வந்து சூப்பர். அப்ப நாங்க அங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 3 hour டிராவல் பண்ண தேவையில்லை. சோ தி ஸ்டைல வேணா அங்க ஓபன் பண்ணுவோம். அதுக்கு ஓபனிங்கோட 1 day ஆஃபர் கொடுக்க போறோம். அது என்னைக்கு அப்படினு சொல்றோம். சேவ் தி மணி. வீடியோ வந்து டெய்லி பார்த்துட்டே இருங்க. எப்போ ஆஃபர் எப்போ ஓபனிங் அப்படி சொல்லிடுவாங்க. பண்ணி வெச்சுக்கோங்க. ஆஃபர்ஸ் கொடுக்க போறோம். சரியா? அது அப்போ இப்போ கிடையாது. நீங்க வாங்க கலெக்ஷன் காட்டுங்க. சரி, ஷார்ட் குர்தாஸ் போதும். நெக்ஸ்ட் வேற ஏதாவது காமிங்க. ஷார்ட் குர்தாஸ் ஆச்சுங்களா? சோ அப்படியே இதெல்லாம் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வெறும் குர்தாஸ் மட்டும் காமிங்க இந்த வீடியோ. குர்தாஸ் மட்டும் நான் கட்டனேன். அப்புறம் நிறைய பேர் ஸ்கேலப்ல கேட்டனாங்க. இந்த பாருங்க, இது ஸ்கேலப் என்ன நிறைய பேர் புதுஸ்காரங்க தெரியாது. இது ஸ்கேலப்லயே விதவிதமான டிசைன்ஸ் இருக்கு. இது ஸ்கேலப், ஒன் டைப் ஆஃப் ஸ்கேலப். இது ஒரு ஸ்கேலப். இங்க பாருங்க, தெரியுதா? இது ஒரு ஸ்கேலப். சோ நிறைய இருக்கு ஸ்கேலப் டிசைன் நெக் அப்படின்றது இந்த மாதிரி. சோ இதெல்லாம் வந்து என்னன்னா 219 ரேஞ்ச்ல இருக்கு. 44 லென்த்தோட இது லெந்த் கிடைக்கும், எக்ஸ்ட்ராவா இருக்கும். சோ நிறைய பேர் கேக்குறீங்க லெந்த் அப்படினு. எல்லாமே ஒண்ணு கிடையாது. டிஃபரன்ஷியேட் இருக்கும் குவாலிட்டி எல்லாமே. டீயும் காஃபியும் ஒண்ணு கிடையாது, அது மாதிரி வேற வேற இருக்கும். எப்படி மேடம் இந்த மாதிரி காமெடி எல்லாம் அடிக்கிறீங்க? இதுதான் ஸ்கேலப், ரொம்ப டிஃபரண்டான ஸ்கேலப் கொடுத்திருக்காங்க. இத பாருங்களே, நீங்க அம்பரலா போட்டுருக்கீங்க. இருங்க ஒரு செகண்ட், இங்க வைங்க. உங்க லெந்த் காட்டுங்க. அம்பரலா போட்டு அம்பரலா லெந்த் வந்துருது இல்லையா? 44 லெந்த் கிட்ட வந்துருது. சோ இந்த மாதிரி 219 ரேஞ்ச்ல உங்களுக்கு நிறைய இருக்குது. அதே சொன்னல அந்த இது வேற நெக், அதுதான் காலர் நெக் நான் சொன்னல. சோ இப்போ இந்த கலெக்ஷன்ல வேற வேற நெக் பேட்டர்ன்ஸ் இருக்கும் இல்லீங்களா? பிரிண்ட் வேற இருக்கும், நெக் பேட்டர்ன்ஸ் வேற வேறயா இருக்கும். நெக் டிசைன்ஸ் நீங்க கேட்டிங்களா, டிஃபரண்டா இருக்குது காட்டு சொன்னீங்கல. சோ அந்த மாதிரி இது இந்த பாருங்க. இது நெக்ஸ்ட் இது கொஞ்சம் அஃபிஷியலா இருக்குங்க. கலர் காம்பினேஷனுமே நெக்குமே இதே மாதிரி வரும். வித் பாக்கெட் 44 லென்த். ஸோ உங்களுக்கு 1 இன்ச்சு கிளாத் ஜாஸ்தி ஆனாவே கொஞ்சம் ஒரு 5 rupees எக்ஸ்ட்ரா ஆகும். இது 4 inches எக்ஸ்ட்ரா இருக்கு. அதனால நாங்க என்ன சொல்லிட்டோம்னா எல்லாமே கம்பேர் பண்ணுங்க. எல்லாம் ஒரே ஒண்ணே நினைக்கிறீங்க. அதான் வந்து ஸோ ஃபேப்ரிக் டச் அண்ட் ஃபீல் பண்ணா உங்களுக்கே தெரியும் எந்த மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. கஸ்டமர் சொன்னாங்கல, பொண்ணு வரோம் கஸ்டமர் சொன்னாங்க, சார் நீ ஏதோ ஒரு போட்ட போட்டோல நான் எப்படி சார் ஃபீல் பண்றதுன்னா, ஒரு வாட்டி வாங்க ஃபீல் பண்ணுங்க. மேடம் என்ன பண்ணோம் சார், நான் டச் அண்ட் ஃபீல் அப்படினுச்சு. ஓ ரொம்ப நன்றி, இது நல்லது இருக்கு. டச் அண்ட் ஃபீல் பண்ணுமா, வாங்க தாராளமா வண்டி ஏறுங்க. அங்கே வண்டி ஏறி இங்க காலையில இறங்குங்க. டச் ஃபீல் பண்ணி எது வேணுமோ அதை எடுத்து போலாம். ஓகேவா? ஆல்வேஸ் வெல்கம் எக்ஸெப்ட் சண்டே. சண்டே மட்டும் ஓபன் பண்றது இல்ல. சண்டே வராதுங்க ப்ளீஸ். ஒரே ஒரு நாள் ரெஸ்ட் கிடைக்குது. சோ ஜெனியூனா இல்ல, நான் ஒரு நாள் வந்து எனக்கு சண்டே தான் கிடைக்குது, நான் ஷாப் ஓபன் பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப எமர்ஜென்சி இருக்கிற ஆள மட்டும் கால் பண்ணிட்டு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்க. சரியா? சோ இங்க நீங்க மார்க்கெட்டுக்கு வரீங்க அப்படினா இந்த ஷாப் மட்டுமே கிடையாது, எந்த ஷாப் ஆனாலும் ஸ்கிரீன் மேல கொடுத்திருப்பாங்க. அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு வாங்க.
ஸோ அந்த மாதிரி காண்டாக்ட் பண்ணாமல் யார் கூப்பிட்றாங்களோ அவங்க பின்னாடி போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியாச்சுன்னா நீங்கள் ரொம்பவே லாஸ் பண்ணிப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீல் பண்ணியும் பிரயோஜனம் இருக்காது. சொல்லிக்கிறதுனா ப்ளீஸ் பி சேஃப். ஓகே, இது பக்கெட் எம்ப்ராய்டிங்கு. ஸோ அதுக்கு அதே மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வர திங்ஸு அது எல்லாமே வந்து கொஞ்சம் சேஃப்டியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா சிக் பேட் வந்து டேஞ்சரான ஏரியா. ஸோ எந்த ஐட்டம் எப்போ போகுதுன்னு சொல்ல முடியாது. ஆமாம், போன வீடியோவில் எல்லாமே நீங்களே பேசிட்டீங்க. அதனால இந்த வீடியோ நான் தான் பேசுகிறேன், நீங்கள் சைலண்டாக இருக்கு. ஓகே, 275 250 இருந்தாச்சு, எல்லாமே சோல்ட் வச்சு. அதனால வந்து 250 ரேஞ்ச் நான் பாட்டிருக்கேன். இதெல்லாம் 250 ரேஞ்ச் ஒன்று இருக்கிறதுனால பாட்டல. நெக்ஸ்ட் வந்து 275 முன்னாடி அவாசாலியே 260ல இருக்குது. பிரீமியம் ரயான் இல்லீங்களா? பிரீமியம் ரயான்லயே நிறைய இங்க பாருங்களேன், எல்லாமே ஒன்னு அப்படி கூட சொல்லி. ஆமா, இது வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து கேஜ் வந்து டிஃபரண்ட் வரும். அது நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. சோ லோ பட்ஜெட் தான். அவாசானாலே 160 165 170 இதே நினைக்கிறீங்க. அவாசானா 160ல 160 180 தாண்டி கொஞ்சம் வாங்க முன்னாடி. நிறைய இருக்குது அவாசால. ஃபேப்ரிக் மேல டிபெண்ட். ஃபேப்ரிக் மீன்ஸ் கிளாத் இருக்கு இல்லையா, காட்டனா ரயானா ஹெவி ரயானா நெக்ஸ்ட் சில்கா ரா சில்கா அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதை விட்டு 160லயோ 170லயோ 180லயோ உட்காந்துறதுங்க முன்னாடி கூட இருக்கு. கொஞ்சம் அப்கிரேட் ஆனா ஹெவி ரயான். இது பேரு ஹெவி ரயான். குவாலிட்டி நல்லா இருக்கும். 260 ரேஞ்ச்ல வரும். ஓகே, XXL சைஸ். இதுல வந்து கலர்ஸ் பேட்டர்ன்ஸ் இருக்கு இல்லீங்களா? இந்த பாருங்க, இந்த கலர் இருக்குது, இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது. சோ இந்த மாதிரில நிறைய இருக்குது. ஓகேவா? இது வந்து சாம்பிளுக்காக நான் வந்து காட்டினேன் உங்களுக்கு. அப்புறம் 275 ரேஞ்ச். சோ 275 ரேஞ்ச்ல பாருங்க, இந்த மாதிரி ஒரு நெக். இது ஒரு நெக் டிஃபரண்டா கொண்டு வந்துட்டீங்க. ஆமா, இது ஒரு நெக் இருக்கு, இது ஒரு நெக் இருக்கு. இருக்கு நெக் எல்லாமே நிறைய இருக்குது. ஒரே ஒரு செகண்ட், நான் என்ன கலர் காட்டுறேன்னா Black கலர் காட்டுறேன். கொஞ்சம் Black வந்து எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? சோ Black கலர் காட்டுறேன். இந்த பாருங்க, டிஃபரண்ட். நாங்க எதிர்பார்க்கறது டிஃபரெண்டா இருக்கணும், டிஃபரெண்டா சேல் பண்ணணும், நீங்க நல்லா ப்ராஃபிட் வைக்கணும், நீங்க சம்பாதிக்கணும்ன்ற கான்செப்ட் தான் நாங்க எடுத்துறோம். பாருங்க, நீங்களும் சம்பாதிங்க, நாங்களும் சம்பாதிக்கிறோம். நீங்க நல்லா இருங்க, நாங்க நல்லா இருப்போம். ஓகே, இது ஒரு டிஃபரெண்டான நெக்குங்க, பேட்ச் ஒர்க் டைப்ல கொடுத்திருக்காங்க. ஸோ இது வித் பாக்கெட்டும் வரும். லென்த்துமே வந்து உங்களுக்கு 42 லென்த் வரும். ஸோ மெயின் கேக்குறீங்க முட்டி கிட்ட வருது அப்படின்ட்டு கிடையாது. அது லென்த் இருக்குது அப்படின்னு சொல்றோம். சோ அத நீங்க சோ லென்த் கொஞ்சம் ஜாஸ்தியா இருந்தாலும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிட்ச் பண்ணிப்பாங்க. அதே ரொம்ப ஷார்ட்டா இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் இங்க பாருங்க, இந்த நெக் ஆச்சு. சோ இதுல பிரசன்ட் கலர்ஸ் எல்லாமே இருக்கு இல்லீங்களா? Blackல வேணுமா? இல்ல பேக் இல்ல எடுக்காதீங்க. இருங்கப்பா, எல்லாம் எடுத்து கீழே போட்டுறீங்க. இந்த ஃபேன் ஆவது ஆஃப் பண்ணுங்க, இல்ல அந்த ஃபோக்கஸ் லைட் ஆவது ஆஃப் பண்ணுங்க. ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சரிங்க மேடம், பாத்தீங்களா? இது வந்து நான் சொன்ன அப்படியே கலர் ஒன்னு சொல்லியாச்சு இல்லையா, இந்த மாதிரி நெக் வருது அப்படின்ட்டு. சோ இந்த நெக் ஃபேமஸ் ஆக போகுது. சோ நிறைய பேர் லைக் பண்றாங்க கஸ்டமர். இப்போ இந்த நெக்க ஃபேமஸ் பண்ணி விட்டுடுவீங்க, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் இது மேல வரும் மேடம், அவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஒரு இன்ட் கொடுத்தா புடிச்சுக்கணும், அதை விட்டு இல்ல அப்படின்னா நாங்க என்ன பண்ண முடியாது, அவ்வளவுதான். இந்த மாதிரி நெக் வராது. நல்லா பிடிச்சி எனக்கு ரொம்ப குஷியா இருக்கீங்க போல இருக்கு. சரிங்க மேடம், நான் குஷியா தான் இருக்கு. எல்லா விஷயத்துல குஷியா தான். ஆனா நீங்க நல்லா சம்பாதிக்கணும்னு யோசிக்கிறோம், அவ்வளவுதான். பாருங்க, இந்த மாதிரி நெக் டிசைன் வரப்போகுது. நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே 275 ரேஞ்சில இருக்கும். சரியா? இது ஓகே. நெக்ஸ்ட் அத விட்டாச்சுனா 299ல நிறைய பேர் கலம்கரின்னு கேக்குறாங்க. அது என்னதான் டிமாண்டா அந்த கலம்கரிக்கு? எனக்குமே ஒண்ணுமே புரியல. அவ்வளோ டிமாண்டா கலம்கரிக்கு? அது ட்ரெடிஷனல் மேடம். நம்ம தாத்தா அவங்க தாத்தா நின்று வருது. இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் ஆகுதுன்னா இப்போ வரையும் ட்ரெண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த நெக் பாத்தீங்களா? இது அதுல காமிச்ச நெக் இதுலயும் கொண்டு வந்துட்டீங்க. இதுல எக்ஸ்ட்ராவா பாம் டிசைன்ஸ் ட்ரெண்ட் இதெல்லாம் ஆக போகுதுன்றோம். நீங்க இன்ட் புடிச்சிக்கணும்ன்றாங்க. ஓகே, சோ இந்த மாதிரில பாருங்க, இவ்வளவு ஆஃபிஷியல் இருக்கு. கொஞ்சம் டிஃபரெண்டான கலெக்ஷன்ஸ் வெச்சாதான் உங்ககிட்டயும் சேல் ஆகும். அது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க, நெக் பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே. சோ அதே மாதிரி குவாலிட்டியான ஃபேப்ரிக்ல இருந்தாதான் சோ கஸ்டமர் கம்ப்ளைண்ட் இல்லாம வாங்குவாங்க. சோ இதுவும் என்ன? இதேதான் காலர் நெக். என்ன சொல்றோம்? அந்த காலர் நெக் ஃபேமஸ் ஆக போகுதுன்னு சொல்றீங்க. இது என்ன நெக்? அதுவும் காலர் நெக் தான். சோ நாங்க சொல்ல வரத சொல்லிட்டோம். அதுக்கு அப்புறம் உங்க இஷ்டம். ஓகேவா? நீங்க ஸ்கேலப் கேட்டிங்கல, ஸ்கேலப் இது ஒரு டிஃபரெண்டான ஸ்கேலப். இது ஒரு பீஸ் காமிங்க சார் பார்க்கலாம். நிறைய ஸ்கேலப் பண்றீங்களா? நிறைய ஸ்கேலப் எல்லாம் எடுத்து வந்து போயிடுச்சு. ஸ்கேலப் இப்பவுமே ட்ரெண்டிங் தான் சார், இப்பவுமே ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. இது பாருங்க, ஸ்கேலப்ல டிஃபரெண்டான மாடல் நெக். ஸ்கேலப் வித்
கலம்கரி பிரிண்ட். காட்டன் கலம்கரி குர்தீஸ். இது எல்லாமே ஹேண்ட் பிளாக் பிரிண்டட்ல வரும் फ्रेंड्स. சோ அதனால உங்களுக்கு பிரீமியமாவும் இருக்கும். இங்க பாருங்க கையில. சோ ஆபீஸ் வேர், டெய்லி வேர், காலேஜ் வேருக்கு ரொம்ப பெஸ்டான கலெக்ஷன்ஸ். இதுல ஒரு வாட்டி இது எல்லாமே கலம்கரி. கலம்கரியில அஜ்ரக்கும் இருக்கு. சோ அஜ்ரக்லயும் காட்டிடுறோம். அஜ்ரக் பிரிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து அஜ்ரக் பிரிண்டா? அஜ்ரக் அப்படினா என்னன்னு தெரியல. கலம்கரினா சில பேர் தெரியல. நைட்டி மாதிரி இருக்கே சார் பார்க்கிறதுக்கு. என்ன மேடம்? நைட்டி மாதிரி இருக்கே. நைட்டி மாதிரி இருக்கா? ஆமா மேம் பிரிண்ட் மேடம். அது நைட்டி எல்லாம் கிடையாது. பார்க்கிறதுக்கு அப்படிதான் தெரியுது. டிசைன் மேடம். இது ஏதாவது நெக் டிஃபரெண்டா இருக்கா? நெக் டிஃபரெண்ட் தான். ஸ்கேலப் உங்களுக்கு டீப்பா பார்க்கணும். இதுல வந்து ஸ்கேலப் நெக் தான். தெரியுதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது அஜ்ரக் பிரிண்ட்ல அந்த பிரிண்ட் கிட்ட கிட்ட இருக்கிறதுனால அது அஜ்ரக். ஓகேவாங்களா? சரி இதாச்சுங்களா? இது வந்து அந்த ஸ்கேலப் சைடு ஸ்கேலப் வந்து டாப் ஸ்கேலப் வந்து டாப் ஸ்கேலப் எல்லாம் சோல்ட் அவுட் ஆயிச்சு. அது எப்போ திருப்பி ப்ரொடக்ஷன் ஆகும்? வந்துனே இருக்கு மேடம். அந்த வேலை இருக்குது. ப்ரொடக்ஷன் ஆயினே இருக்குது, வந்துனே இருக்குது. எங்க வண்டியில வந்துட்டு இருக்கா? இல்ல அது ஸ்டிச்சிங் ஆயிட்டு அது வண்டியில ஏத்திட்டு வந்துட்டே இருக்குது. வந்துரும். ஓகே வந்துரும். கூட சீக்கிரம் வந்துரும். இந்த மாதிரி சைடு இது வந்து சைடு ஸ்கேலப் வித் ஹேண்டுக்குமே வந்து அந்த பேட்ச் கலர் கொடுத்திருக்காங்க. பியூட்டிஃபுல்லான பேட்டர்ன். இதுல வந்து என்ன டிசைன் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த சைடுல பாம் டிசைன் கொடுத்திருக்காங்க. பிளஸ் இங்க சைடுல டிசைன் பேட்ச் ஒர்க் கொடுத்திருக்காங்க. ஹேண்டுக்குமே டிசைன் கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருக்கு. இதுலயும் கலர் இருக்கு மேம். டிசைன்ஸ் நீங்க தான் பார்க்கணும். அது ஓகேவா? இதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. வந்தா நீங்களும் காமிக்கணும் எங்களுக்கு. அப்பதானே எங்களுக்கு தெரியும். பேக்கிங் குள்ள இருந்தா என்ன தெரியும்? பேக்கிங் குள்ள அதுதான் காட்டன் இருக்கு மேம் இப்போ பிரசன்ட். சோ அது ஆச்சுங்களா உங்களுக்கு? நெக்ஸ்ட் டிஷ்யூல பாருங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு. எனக்கு பிடிச்சது டிஷ்யூ தான்ன்ற மாதிரி. டிஷ்யூ தான் ஃபர்ஸ்ட் டிஷ்யூ வீடியோ தான் ஹிட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஹிட்டா? ஆமா மேடம். சூப்பர் ஹிட் ஆச்சு. டிஷ்யூல வந்து நெக் பேட்டர்ன்ஸ் மேல தான் நாங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். நிறைய இது ஆர்கான்சா ஃபேப்ரிக் அப்படினு கூட சொல்லுவாங்க. இதுல 2 பீஸ் நிறைய இருக்கு. 3 பீஸ் சாரி 3 பீஸ் அன்றா குர்தீஸ் நிறைய இருக்குது. சோ ஒன்னு ஓபன் பண்ணி காட்றேன் உங்களுக்காக. ஏதாவது கலர் இந்த ஆரஞ்சு காமிங்க, நல்லா இருக்கு. சரி. டிஷ்யூல வந்து நிறைய பேர் என்ன கேட்டாச்சுன்னா என்ன சொல்றாங்கன்னா, சார் டிஷ்யூ எல்லாம் போச்சு சார், முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் சொல்றது. நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபாரின் கஸ்டமர்ஸ் எல்லாமே டிஷ்யூ தானே எடுக்கறாங்க. ஃபாரின் கஸ்டமர்ஸ் இருக்காங்க மேடம். தமிழ் கஸ்டமர்ஸ் ஃபாரினர்ஸ்லயே இருக்காங்க. சோ அவங்க எல்லாமே டிஷ்யூ தான் எடுக்கறாங்க. அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. செட்டிநாடு பிடிச்சிருக்குது. சோ நீங்க நினைக்கிறீங்க எல்லாம் முடிஞ்சு போயிடும். எதுவுமே முடியல. எல்லாமே ட்ரெண்ட்ல தான். இதுமே 42 லெந்த்ங்களா? 42 லெந்த் இருக்கும். வித் லைனிங் இருக்கும். இது வித் லைனிங் இருக்கும். சூப்பரா இருக்கு கலெக்ஷன்ஸ். அதெல்லாம் வந்து இதுவே பண்ண முடியும். நிறைய இருக்குது அதுல கலெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் ரோமன் நிறைய பேர் பார்ட்டி வேர். சோ இப்போ வந்து உங்ககிட்ட 165 ல இருந்து லாஸ்ட் ரேஞ்ச் எவ்வளவு வரைக்கும் இருக்கு சார்? குர்தீஸ் மட்டும் கேக்குறீங்களா? குர்தீஸ் மட்டும் 599 வரை இருக்கு மேடம். 599 599 இது 599 மேம். நீங்க கேட்டீங்க எவ்வளவு உரி இருக்கு அப்படிட்டு 599 சொல்லுச்சு. இதுன்னு நான் சொன்னேனா? நான் கேட்டது ஸ்ட்ரைட் கட் மட்டும், அம்ப்ரெல்லா கேக்கல. அப்படிங்களா? இப்போ தான் பார்க்கல. இத பாருங்களேன். சொல்லலாம் எவ்வளவு. இது ரோமன் சில்க்ங்களா? சொல்றேன் இல்லையா? லாஸ்ட் வரையும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். இது ரோமன் சில்க்ல வர்க்கோட குர்தீஸ். ரோமன் கிடையாது, விசித்ரா சில்க். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மேம். சாரி. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிச்சு. விசித்ரா சில்க்ங்களா இது? விசித்ரா சில்க் வித் லைனிங். விசித்ராக்கு ரோமனுக்கு அது வந்து ஏதோ ஒரு ரங்கோலி ஒன்று வச்சிருக்கீங்களா குவாட் செட்ல? ஆமா, அது வந்து ரோமன் சில்க். இது வந்து விசித்ரா சில்க். ஓகே, இதுலயும் வந்து கலர்ஸ் இருக்குங்க. சோ இதுக்கு ஒரு துப்பட்டாவும் லெகின் நீங்க மேட்ச் பண்ணியாச்சுன்னா ஃபுல் செட் ஆயிடும். நிறைய இருக்கிற கலெக்ஷன் விசித்ரா சில்க். விசித்ரா சில்க்ல வந்து குர்தீஸ் வித் 350 வித் லைனிங். ஓகே, எனக்கு வந்து இது மட்டும் காமிங்க போதும். ரா சில்க். லாஸ்ட்ல தான் காட்டுவேன். 20 நிமிஷம் அப்படி நீங்க 20 நிமிஷம் எப்பவோ ஆயிடுச்சு. செட்டிநாடு ரங்கோலி போன வீடியோல காட்டிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏன் அப்டேட் பண்ணல அப்படின்ட்டு வாட்ஸ்அப்ல. லிமிடெட் ஸ்டாக் இருக்கிறதுனால அப்டேட் பண்ணல. அது ஸ்டாக் இன்னும் ப்ரொடக்ஷன் இருக்கும், வரும். கொஞ்சம் சீக்கிரமா ப்ரொடக்ஷன் பண்ணுங்க. செட்டிநாடு சீக்கிரம் தான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. இந்த ராசில்க் இருக்குது. ராசில்க் இத பாருங்க. இது ஒரு ராசில்க். போதும். பிளாக்ல இருக்குது, ப்ளூல இருக்குது, ஓகே, பிங்க்ல இருக்குது. ஓகேவா? பிங்க்ல இருக்குது. அதான் சொன்னீங்கல ஸ்கேலப். பாத்தீங்க இது இந்த கலர் நல்லா தெரியுது. டார்க் கலரை விட இதுதான் ஸ்கேலப். யாராவது நம்ம ஆல்ரெடி நம்ம ப்ரொடக்ஷன் முடிச்சிட்டாங்க டூப்ளிகேட் பண்ணுங்க. ப்ளீஸ் கேரி ஆன். இதுதான் ஸ்கேலப். போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. யாரை நம்ம டீமுக்கு இருக்காங்களா பண்றேன் உங்களுக்கு சொல்றேன். சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய இருக்குது. எது ஓபன் பண்ணட்டமா? கலர் இந்த பிங்கே ஓபன் பண்ணுங்க. எந்த பிங்க்? இங்க இருக்கிற பிங்க். நான் ஓபன் பண்ணிடவா? அதே ஸ்கேலப்பா? ஓகே.
ஸ்கேலப் நின்னு டயர்ட் ஆயிடுச்சு சார். டயர்ட் ஆகக்கூடாது மேடம். டயர்ட் ஆகுது, தலை சுத்துது. ஐயோ இது ஸ்கேலப் பண்ணுங்க. ஸ்கேலப் நெக் வித் குர்தீஸ் சரிங்களா? 42 லெந்த். 42 லெந்த் இது வித் லைனிங். வித் லைனிங் இருக்கும்ல. சோ வித்அவுட் லைனிங் இருக்குது, வித் லைனிங் இருக்குது, எல்லாமே வரப்போகுது. சோ குர்தீஸ்ல மேக்ஸிமம் நான் காட்டிட்டேன் நினைக்கிறேன். சோ இன்னும் இருக்குது, அம்பர்லா இருக்குது, நிறைய இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ வந்து ராசல் 3 பீஸ் செட் ஒண்ணே காட்டிடுறேன். அது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் மேடம். ஒன்னு இருக்கு, எப்படி இருக்குன்னு வேணாவா? நெக்ஸ்ட் வீடியோல காமிக்கலாம் சார். இருங்க மேடம், ஒண்ணு காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க தெரியல ராசல் 3 பீஸ் செட்னா அது நிறைய பேர் தெரியாது. ஸோ இந்த மாதிரி வரும் ராசல் 3 பீஸ் செட். ஓகே ஓகே. இந்த நெக் டிஃபரெண்டா இருக்கு. ஆமா, இது நெட். இதுலயே வந்து குர்தாஸ் கூட அவைலபிள் இருக்குங்க. இந்த நெக்ல வேணும் அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ரா சில்க் வித் லைனிங். நிறைய பேர் என்ன தெரியுமா, செட்டிநாடி வந்து ராசில்கான்றாங்க, ராசில் செட்டிநாடுன்றாங்க. எனக்கு என்ன சொல்லிக்கணும்னே தெரியல. கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க என்னன்ட்டு சொல்றதுக்கு முன்னாடி. ஓகே, என்ன மாதிரி விசித்ரா சில்க், ரோமன் சில்க் வந்து விசித்ரா சில்க் சொல்ற அந்த மாதிரி. இதுக்கு வந்து பிளெயின் கான்செப்ட்ல துப்பட்டா ராசில்க்லே பாட்டம், ராசில்க்லே வந்து துப்பட்டா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து கலம்கரி பிரிண்டட் பேஸ்ல துப்பட்டா வேணும் அப்படின்னா அந்த கலெக்ஷன் ஆல்சோ அவைலபிள் இருக்கு. லெந்த் ஓகே, குரூப்ல அப்டேட் பண்ணுவாங்க, குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க. ஓகே, ஸோ ஓல்டு நம்பர் ஒர்க் ஆகல. ஸோ அது கொஞ்சம் நம்பர் 7904528086 அதுல இருக்கிற கஸ்டமர்ஸ் ரிக்வெஸ்ட் என்னன்னா 7402224840 அந்த நம்பர் இந்த ஸ்கிரீன்ல மேல கொடுத்திருக்க நம்பர். இந்த 2 நம்பர்ஸ் இருக்கு, அதுல அந்த நம்பருக்கு வேணாலும் ஹாய் மெசேஜ் கொடுங்க. ஸோ குரூப் லிங்க் வந்துடும், நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு இது வந்துச்சு மேம், இப்பதான் ப்ரொடக்ஷன் வந்துச்சு, அதனால வந்து அதை ஒண்ணு காட்டிடுறேன். அதுதான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்னு சொன்னேன். எல்லா கலர்ஸுமே காமிங்க. இந்த நெக் வந்து பர்சனலி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. ஸோ மார்க்கெட்ல இந்த நெக் யாருமே இது வரைக்கும் லான்ச் பண்ணல. ஸோ காத்தா காட்டனுக்கு கலம்கரி பிரிண்ட் பார்த்தீங்களா எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்ட்டு பாருங்க. நெக் இது சூப்பரா இருக்கு. ஓகே, இது குவாட் செட்ஸ் இருக்கும். ஸோ குவாட் செட்ல நிறைய இருக்குது. ஏன்னா சாம்பிள் பர்பஸ் இந்த வீடியோ ஃபார் இன்ஃபோக்காக வந்து பண்ணியிருக்காங்க. பாருங்க, பிளெயினா குர்தா காத்தா ஒர்க்ல. அதுக்கப்புறம் இந்த நெக்கை பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இதில் வந்து மேக்ஸிமம் கலர்ஸ் அட் ப்ரெசென்ட் அவைலபிள் இருக்கு. ஸோ வீடியோ பார்த்த உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. அங்கே இருக்குதா நெக்ஸ்ட் கஸ்டமர் அது பார்த்து வரவங்க இப்போ வீடியோ இருக்கு வச்சிருக்காங்க, நாளைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதில் வந்து கலர்ஸுமே நிறையா இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. டிஃப்ரெண்ட்டான நெக் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு போய் சேல் பண்ணா இது ஏதோ நெக் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு அட்ராக்ட் ஆவாங்க. நிறைய பேருக்கு என்ன எப்படி ஆர்டர் பண்ணிக்கணும் எப்படி நீ சொல்லிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள். அந்த நம்பர் கொடுத்துருக்க மேலே நம்பரில் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டால் குரூப் லிங்க் வரும். குரூப் லிங்க்ல ஜாயின் ஆச்சுன்னா நிறைய அப்டேட்ஸ் வரும், ஃபோட்டோஸ், அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டானா என்ன, ஒன்னே ஒன்று வண்டி ஏறணும், காலைல வந்து இறங்கணும், இங்கே இருக்கிறது பார்க்கணும், எடுத்துட்டு போய் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு லாஜிக் இருக்கு. அது உங்க இஷ்டம், உங்களுக்கு கன்வீனியன்ட் எப்படி இருக்கு வர முடியுமா. பெட்டர் ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்க. ரொம்ப டிஸ்டன்ஸ் கிடையாது, ஒரு மினிமம் 3-4 ஹவர்ஸ். இல்ல நைட் ஏறினா காலையில வந்து ரீச் ஆயிடலாம். சோ வந்து ஒரு வாட்டி டச் அண்ட் ஃபீல் நீங்க பார்த்துட்டு பர்ச்சேஸ் காட்டலாமா மேடம்? போதும் சார், 25 நிமிஷம் ஆச்சு, எனக்கு அவ்வளோ பேஷன்ஸ் இல்ல பாக்குறதுக்கு. இந்த மாதிரி அனார்கலில ஒன்னு சார் போதும் சார், நெக்ஸ்ட் வீடியோல காமிங்க சார். இது ஒண்ணே ஒண்ணு மேம். ஐயோ இது ஒண்ணே ஒண்ணு. இந்த மாதிரி கூட இருக்குது. நான் இப்படியே பண்ணிட்டு இருந்தா கீழே விழுந்துடுவேன். ஐயோ வேணாம், தலை சுத்துது. வேணாம் அந்த மாதிரி செய்யாத பாவம். அப்புறம் இந்த பாருங்களேன், இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எல்லாமே சோல்ட் அவுட் ஆச்சு. இதெல்லாம் ரா சில்க், செமி ரா சில்கோட அம்ப்ரெல்லா. சோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. யாருக்கு வேணுமோ ப்ளீஸ் விசிட் பண்ணுங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க. குரூப்ல டெய்லி அப்டேட். ஹாய் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம் ரொம்ப நாள் கழிச்சு வரீங்க. எனக்கு இன்னைக்கே 3 நாள் எடுத்துட்டீங்க. நிறைய பேர் டீடைல் வியூ நிறைய சார் ஃபுல்லா காட்டுங்க சார் ஓபன் பண்ணி அப்படின்னாங்க. சோ நிறைய குர்தீஸ் வந்து சாம்பிளுக்காக எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, என்ன கழுத்துட்டே ஒட்டி வச்சிட்டு இருக்கீங்களா? இந்த கழுத்து பிடிச்சி போட்டோ எடுக்க போய் அப்படியே கழுத்து பிடிச்சி அதனால இப்படி திருப்ப முடியல. அது ஆமாவா, கொஞ்சம் டான்ஸ் போடுங்க, கரெக்ட் ஆயிடும். டான்ஸ் போடணுமா? டான்ஸ் எல்லாம் கிடையாது. என்ன கொண்டு வந்திருக்கீங்க புதுசா இன்னைக்கு? சில்க் 3 பீஸ் செட்ல சல்வார் செட் அப்படின்றல. சோ அந்த மாதிரி சல்வார் செட்ல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. சோ இதெல்லாம் ஒரு டிசைன் நான் ஜஸ்ட் சாம்பிளுக்காக உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் ஃபுல் வியூ வந்து உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன், துப்பட்டா எப்படி இருக்கு என்ன இருக்கு அப்படின்ட்டு. சோ இது ஒரு வியூ ஆச்சுங்களா. சோ இந்த மாதிரி பாருங்களா, பிளாக்ல
பிளாக்ல ஒரு வாவ் Black பிடிச்சிருக்கவங்க மிஸ் பண்ணாதீங்க. பிங்க்ல பாருங்க, பிங்க் ஒரு அப்படின்வாங்க. ஸோ இந்த கலர் ஒன்று பாருங்களா சூப்பரா இருக்கு. ஸோ கலர்ஸ் மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க எந்த மாதிரி கலர்ஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டான கலர்ஸ் வித் புட்டா. ஓகே சூப்பரா இருக்கு சார் கலெக்ஷன். இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்கேலப் நெக்கோட உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு வியூ வந்து காட்ட போறேன் ஃபுல் லென்த்ல. ஸோ நிறைய இருக்குது புது கலெக்ஷன்ஸ். ஸோ ஒரு வாட்டி வீடியோ ஃபுல் எண்ட் வரையும் பாருங்க. எந்த மாதிரி சைஸஸ் வரும்? சைஸ் வந்து M2XXL M2XX இருக்கு. ஓகே ஸோ இது வந்து ஸ்கேலப் நெக்ல வந்திருக்கு. நெக்கோட குர்த்தி. ஓகேங்களா? பேண்ட் வந்து கான்ட்ராஸ்ட் பேண்ட் வித் மெட்டாலிக் அப்படினுல. ஓகே இந்த மாதிரி பேண்ட் இது சரிங்களா? சேம் இது வந்து ரா சில்க்ல பாட்டம் கூட வந்துடும். ஆமா. அண்ட் துப்பட்டா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பேஸ்ல. இது கூட அதேதானா? எது மேடம்? டிஃபரெண்டா இருக்கு சார் காம்பினேஷன். டிஃபரெண்டா இருக்கும் உங்களுக்கு பாருங்களா. எவ்வளவு வாவ் சூப்பர். சூப்பரா இருக்கும் கலெக்ஷன்ஸ். சோ எப்படி தான் இது பிடிக்க நல்லா இருக்கு சார். இதெல்லாம் போட்டா செம லுக் வரும். செம லுக் அப்படி கிடையாது. இப்போ ட்ரெண்ட் இதுதான் ஆராசில்க்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது. only ஹோல்சேலா இருக்கு, ரிட்டெயில் இருக்காது. ஓகே சோ இது ஒரு கலர் வச்சீங்களா? ஓகே துப்பட்டா எல்லாத்துக்குமே ஓபன் பண்ணாதீங்க, ஜஸ்ட் காமிங்க. ஜஸ்ட் இத பாருங்க. கலம்கரி நிறைய பேர் கலம்கரின்னு கேட்டிருந்தாங்க. ஆனியன் கலர் ரேர் கலர் இது. சோ இத பாருங்க. இந்த மாதிரி ஆனியன் கலர் வித் ஸ்கேலப் இது நெக் ஸ்கேலப் நெக் டிசைன். அதே மாதிரி சூப்பரா இருக்கு இது. பேண்ட். ஓகே இதுக்கு மேட்சிங்கா வந்து கலம்கரி துப்பட்டா வந்திருக்கு. கலம்கரியோட பிரிண்டோட துப்பட்டா இருக்கும். ஓகே இந்த மாதிரி வரும் உங்களுக்கு. ஓகே லெந்த்வே பாருங்களா. இங்கே கட்டிட்டு அங்கே ஒரே போல இருக்கு. குழந்தைக்கு ஊஞ்சல் போடலாம். அந்த அளவுக்கு இருக்கு லெந்த். ஓகேங்களா? ஓகே ராசல்ல உங்களுக்கு என்ன சொன்னோம் 3 பீஸ் செட். சோ நெக்ஸ்ட் என்ன அப்படினா குவாட் செட். காட்டா காட்டன்ல அதுல கலர்ஸ் மீதி கலர்ஸ் காமிக்கல. மீதி கலர்ஸ் எல்லாமே கலர் காட்டுமா? ஓகே வேண்டாம் போதும் விடுங்க. என்னத்துக்கு அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தெரியறதுக்காக தான் நான் அந்த மாதிரி வீடியோ சார். இது என்ன சார் சூப்பரா இருக்கே. காத்தா காட்டன்ல நெக் டிசைனோட சூப்பரா இருக்கு மேடம். லாஸ்ட் இந்த ஃபுல்லா வேணும் அப்படின்னா வந்து ஃபுல் வியூ வந்து நான் ஃபுல்லா காட்டுறேன். ப்ளைனா வேணும்னா ப்ளைனும் இருக்கு. சோ அமேசிங் கலர்ஸ் வந்து ஓகே இந்த மாதிரி பிளைன்லயே இருக்குது. அப்புறம் ரெண்டு இதுவும் காட்டுறேன் ஃபுல்லா எப்படி இருக்கு அப்படின்னு. வாட்டி ஃபுல்லா பாருங்க. இந்த கலர் மட்டும் எவ்வளவு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. சூப்பர். இது பாருங்க. வாவ் இந்த நெக்குக்கே கொடுக்கலாம் மார்க் கொடுக்கலாமா? எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? ஒரு 10க்கு 10 கொடுக்கலாம் சார். டிஃபரெண்டா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். எல்லா கலர்ஸுமே நல்லா இருக்கு. ஒரு 4-5 கலர் ஓபன் பண்ணுங்க. 4 கலர் ஓபன் பண்ணிட்டா சரி. இது காத்தா காட்டன்ல வரும். சூப்பரா இருக்கு फ्रेंड्स. நெக் பாருங்க. पर्सनली எனக்கு நெக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. கலம்கரி பேட்டர்ன்ல ஒரு டிஃபரெண்டான நெக் கொண்டு வந்திருக்காங்க. யூனிக்கா இருக்கு. சொல்ல வரணும்னா இன்பில்ட் ஸ்கேலப் இருந்துச்சு. அவுட்பில்ட்ன்ற எக்ஸ்ட்ராவா ஸ்கேலப் கொடுத்த மாதிரி நாங்க பட் அது ப்ளைனா கொடுத்து அது வந்து கலம்கரியில கொடுத்திருக்கிறதுனால சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி காத்தா காட்டன் குவாட் செட்ஸ். சோ இது ஒரு கலரா நிறைய இருக்கு. சோ அப்படியே ஒரு மேல காட்டிருங்க நிறைய இருக்கு. இன் கேஸ் ப்ளைன்ல வேணும் அப்படினா ப்ளைன்ல கூட அவேலபிலிட்டி இருக்குங்க. பாருங்க நெக்ஸ்ட் கலர் இது. இது பாருங்க. சோ மெயின் இந்த நெக்குக்கே நீங்க 10க்கு 10 கொடுக்கலாம். சூப்பரா இருக்கு. குவாலிட்டி நல்லா இருக்கு மேடம். காத்தா காட்டன்ல டிஃபரண்ட் நெக் காட்டுச்சு சார். ப்ளைன்ல ஒன்னு காட்டிறேன். ப்ளைன் எப்படின்னு. ப்ளைன் சோ இன் கேஸ் நெக் அந்த எங்களுக்கு வேண்டாம் அப்படினா ப்ளைன்லயும் அதே நெக் தான். இது பாருங்களேன். போட் இந்த சிம்பிள் ஒரு டிசைன். இதே நெக் டிஃபரண்ட் தான். ஓகேவா? டிஃபரண்டான நெக். இதெல்லாம் உள்ள கேன்வாஸ் எல்லாம் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்டிட்ச் பண்ணிருப்பாங்க. ஆமா சூப்பரா இருக்கு மேடம். பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஓ இதுக்கு ஹேண்ட்ல கலம்கரி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? சூப்பர். பாருங்க அதுக்கு சிமிலர் மேட்சிங்ல கலம்கரி பிரிண்டட்ல வந்து உங்களுக்கு பேட்ச் கொடுத்துருக்காங்க. சூப்பரா இருக்கு फ्रेंड्स. அந்த மாதிரி எங்களுக்கு வேண்டாம் அப்படினா இந்த மாதிரி plain கான்செப்ட்லயும் அவேலபிலிட்டி இருக்கு. நிறைய பேர் டீசன்ட்டா எதிர்பார்க்கறவங்களுக்கு வந்து தாராளமா வந்து சேல் பண்றதுக்கு இன்னும் என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா நாங்க ஹோல்சேல் மட்டும் தான், ரீட்டைல் கிடையாது. யார் பல்கா ஆர்டர் பண்ணிக்கணும் அவங்க மட்டும் தான் ப்ளீஸ் எங்கள்கிட்ட டச்ல வாங்க. ஓகேங்களா? சோ இது ஒன்னு ஆச்சு. சரி நிறைய பேர் கேட்டாங்க ரா சில்க்ல குர்த்திஸ் கொண்டு வாங்க. சோ ரா சில்க் கொண்டு வந்தாச்சு. காலியும் ஆச்சு. இதுல ஜஸ்ட் வீடியோ போட்டு நான் வீடியோக்கு வரதுக்குள்ள பாதி முடிச்சிடுறீங்க. என்ன பண்றது? அதுக்கு அப்புறம் நிறைய வருது. ஓகே நிறைய ப்ரொடக்ஷன்ல இருக்கு, நிறைய வரும். சோ நாங்க ஒரு ஜஸ்ட் சாம்பிளுக்கு என்ன இப்போ பிரசன்ட் அவேலபிள் இருக்கோ அது மட்டும் காட்டுறோம். சோ இது ஒரு கலர் ஆச்சு. இது ஒரு கலர் அவேலபிள் இருக்குது. இது ஒரு கலர். இது நெக்குமே டிஃபரெண்டா இருக்கு. டிஃபரெண்ட் இது Black கலர். ஓகே சோ Blackல வந்து கோல்ட் ஷிம்மர் போட்டுக்கனாலே போதும் நீங்க. சோ இதுவும் பாருங்களா இதுவும் சூப்பரா இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன சொல்றது இது டிஃபரெண்டான நெக்ஸ். இதுல ஒரு 2-3 காமிக்கிறீங்களா? மெயின் வந்து Black வந்து நிறைய சமமோங்க. சோ அதனால வந்து Black ஒன்னு காட்டிறேன் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படினு தோணும். ஓகே பாருங்க இந்த மாதிரி வரும்.
பிளாக் இந்த மாதிரி வரும் பாருங்க. நெக்குமே சூப்பரா இருக்கு. ஆமா ரா சில்க் வித் லைனிங் இது. ஓகேவா? சோ இந்த மாதிரி வைன் கலர் ஒன்னு காட்றேன் இதுல. வைன் இல்ல एक्चुअली இது வந்து சம் ரெட்டிஷ் மிக்ஸ்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்கேலப்ல. ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு நேவி ப்ளூ ஒன்னு ஓபன் பண்ணுவா. பிங்க் ஓபன் பண்ணுவா. பிங்கே பண்ணுங்க. பிங்க் ஓபன் பண்ணிடலாம். பேபி பிங்க். சோ இத பாருங்க. இதுமே சூப்பரா இருக்கு பாருங்க. நெக் ஸ்கேலப் நெக். ஸ்கேலப்லயும் டிஃபரண்டான நெக். டிஃபரண்டான இருக்கு. சொல்லிக்கிறதெல்லாம் என்னன்னா நிறைய பேர் இன்னும் தெரியல. ட்ரஸ்ட் இல்ல அது இல்ல இது இல்ல. இங்க நம்ம வந்து 2026ல இருக்கோம். அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்க. ஆமா நம்ம ட்ரஸ்ட் இருந்தா தான் வாங்க முடியும். ட்ரஸ்ட் இல்லனா எப்படி வாங்க முடியும்? அதனால தான் என்ன சொல்றேன் தெரியுமா? வந்துருங்க வரும். ப்ளீஸ் உங்களுக்கு ஒரு பெரிய சொல்யூட். ப்ளீஸ் ட்ரஸ்ட் யாருக்கு இல்லையோ வித்தின் 1 டே தான். நைட் என்ன காலைல இறங்க போறீங்க இந்த ஸ்டைல நீங்க நின்று இருக்கோம் போர்டு. ஓகேவா? அதெல்லாம் இங்க இருக்கும். ஜஸ்ட் இங்க வந்துருங்க. ட்ரஸ்ட் யாரு இல்லையோ அவங்க ப்ளீஸ் வெல்கம். ஓகே ட்ரஸ்ட் வந்த பிறகு வாங்கிக்கோங்க. நாங்க என்ன ஜபர்தஸ்திக்கு மீன்ஸ் ஃபோர்ஸ்ஃபுல்லா யாருக்கும் சொல்றது இல்ல. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா இங்க வாங்க ஃபீல் ஆகுங்க அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே ட்ரஸ்ட் இல்ல அப்படினா வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படினா ஐட்டம் வர வரைக்கும் அவங்க தான் கேரண்டி. ஆமா விட்டுருவீங்களா? இல்லாட்டி விட மாட்டேன். ஏன் விடணும்? அந்த மாதிரி தான் பாருங்களேன். இந்த மாதிரி ஸ்கேலப் இப்போ ட்ரெண்ட் ஸ்கேலப் பண்ற என்னது நெக் காலர் நெக் டிஃபரண்டா இருக்கு. டிஃபரண்டா வருது. சோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய சூப்பர். இதுவும் இப்போ டிஃபரெண்டா இருக்கு. இதுல என்ன கலர்ஸே ரொம்ப பிரைட்டா இருக்கே. சூப்பரா இருக்கு. உங்களுக்கு சொன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். ஷாப் கீப்பர்ஸ் வந்து நல்ல டீப்பா பாருங்க லாஸ்ட் வரைக்கும் வீடியோ. ஓகே இன்னைக்கு தான் கொஞ்சம் நீட்டா காமிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா குர்தாஸும் ப்ராப்பரா. அதனால தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லா தெரியுது வீடியோ. அப்படியா? ஆமா இதெல்லாம் காட்டவே இல்லையா? அது வந்து சும்மா அங்க ஒரு குர்த்தி இங்க ஒரு குர்த்தி சாம்பிள் காமிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ இதுல கலர் சார்ட் காமிக்கிறதுனால அழகா தெரியுது. ஓ கலர் சார்ட் இதுதான் இது கலர் சார்ட். ஆமா அதுதான் கலர் சார்ட். அது ஏதோ ஒன்னு கொடுத்தா கேட்டலாக்னு வாங்குவீங்களா? கேட்டலாக் பிஷா இல்ல கேட்டலாக் என்னது கலர் சார்ட்றாங்க. எனக்கு புரியவே இல்லை. இதுதான் கலர் சார்ட் அப்படினு. சோ இதுதான் கலர் சார்ட்டா? சரிங்க. வாவ் சூப்பரா இருக்கு. மிஸ் பண்ணாதீங்க. இதுல வந்து ஃபெஸ்டிவ் ஃபேப்ரிக்கும் இருக்கு, வெர்டிகன் ஃபேப்ரிக்லயும் இருக்கு. இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது மேடம். நிறைய வரும் நிறைய போகும். இதுலயும் ஸ்கேலப் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தாச்சுன்னா இதுலயும் கூட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. பை சான்ஸ் அவைலபிலிட்டி இருந்தா சொல்லுங்க. காலி கீழ வந்துச்சு. அது சரி ஓகே ரைட் பரவாயில்ல. நான் பாருங்களேன் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் சூப்பரா இருக்கு. போட் நெக் அப்புறம் வந்து ரவுண்ட் நெக் சைனீஸ் அதே ஒன்னு குர்தா ஓபன் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் 1-2 ஓபன் பண்ணி காட்டுறேன். இந்த பாருங்க சூப்பர். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு அப்படினு. சூப்பரா இருக்கு. கீழயும் வந்து டிசைன் கொடுத்திருக்காங்க. இது பாருங்க இது வந்து நான் சொன்னல கலர் நெக் நெக்ஸ்ட் ட்ரெண்ட். சோ இது வந்து நெக் பேட்டர்மே நீங்க பாத்துக்கலாம். ஒரு 7-8 நெக் பேட்டர்ன் டிஃபரெண்டாவும் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். 7-8 நெக் பேட்டர்னா இல்ல ஒரே மாதிரி இல்லாம எல்லாமே டிஃபரெண்டான நெக் பேட்டர்ன் இருக்கு. எல்லாமே காட்டுங்க. பாவம் ரொம்ப கஷ்டப்படுறீங்க மேடம். எவ்வளவு நெக் டிஃபரெண்டா கொண்டு வந்திருக்கோம். நீங்க என்ன எப்படி சொல்லிட்டீங்க? 1-2 இது ஒரு நெக். எனக்கு கொஞ்சம் மேக்ஸ்ல வந்து ஒரு ஆள் வெச்சிருக்கோம் தனியா. மேக்ஸ்ல வீக் சார் அதனால. மேக்ஸ்ல வீக்கா? ஓகே நல்லது தானே. மேக்ஸ்ல வீக்கான நல்லது தான். சூப்பர். இந்த கலருமே சூப்பரா இருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கலெக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா நீங்க ஆன்லைன் த்ரூ கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நம்பி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யாரு ஸ்டார்ட் அப் பண்றீங்களோ ஒரு வாட்டி வந்துருங்க. ஓகே பாருங்க. ஐடியா ஏதாவது கொடுப்பீங்களா? வந்தா கொடுப்போம். நீங்க நல்லா இருந்தா நீங்க நல்லா சேல் பண்ணாதான் என்கிட்ட எடுப்பீங்க. இல்லனா எப்படி எடுப்பீங்க? கரெக்ட். யார் ஸ்டார்ட் அப் லாஜிக் பேசுறீங்க. லாஜிக் கரெக்ட் தானே மேடம். நீங்க நல்லா சேல் பண்ணா எங்கள்கிட்ட வந்து எடுப்பீங்க. இல்லைன்னா எப்படி எடுப்பீங்க? நீங்க அப்படியே வச்சுன்னு இருக்கணும். ஸோ நாங்க டெய்லி பேசிஸ் அப்டேட் பண்ணிருப்போம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குது, உங்க கஸ்டமருக்கு எப்படி பிடிச்சிருக்கு. இன்னொன்னு சொல்லிக்கிறது என்னன்னா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க எப்படி என்ன வாங்கணும் எது வாங்கணும் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, நாங்க வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்றோம் போட்டோஸ். நீங்க உங்க குரூப் உங்க கிரியேட் பண்ணியிருந்தாச்சுன்னா இல்ல உங்க ஸ்டேட்டஸ்ல வச்சாச்சுன்னா ஸோ அவங்க யாராவது பார்த்தா அந்த மாதிரி அட்ராக்ட் ஆச்சுன்னா அந்த மாதிரி கூட ஐட்டம்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நிறைய நேரம் பேச முடியல. ரொம்ப டயர்ட் ஆயிட்டு இருக்காங்க போல இருக்கு. ஏதாவது இருந்துச்சுன்னா ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. மேக்ஸிமம் கால் அட்டெண்ட் பண்ண முடியாது, பண்ணவும் மாட்டேன். சோ டைம் இருக்குதோ அப்பதான் அட்டெண்ட் பண்ணுவேன். டைப் பண்ண தெரியல அப்படினா வாய்ஸ் மெசேஜ் ஒன்னு போட்டுடுங்க. நிறைய பேருக்கு எப்படி பண்ணனும்னு தெரியல. வாய்ஸ் மெசேஜ் ஒன்னு கமாண்ட் அமுத்தணும், வாய்ஸ் மெசேஜ் போட்டா வந்துற போகுது. அதுக்கு ரிப்ளை கிடைக்கும். கழுத்து வலிக்குது, அதனால நன்றி வணக்கம். ஓகே, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ஸோ இதை விட்டு வேறு கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு சாம்பிளுக்காக கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம்.
ஸோ ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் கிடைக்குது. ஸோ அதே மாதிரி பல்காக யாருக்காவது வேணும், நாங்கள் நியூவாக ஷாப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு விதவிதமான ஸ்டைலில் வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்குது.